ஹேர் ஃபால் இல்லாத ஆட்களே கிடையாது. யாரை கேட்டாலும் எனக்கு முடி கொத்து கொத்தா கொட்டுது, வேரோட கொட்டுதுன்னு சொல்லாத ஆட்களை நம்ம விரல் விட்டு எண்ணிரலாம். பொதுவாகவே முடி பராமரிப்புக்குன்னு சந்தையில் விதவிதமான எண்ணெய்கள், ஷாம்புகள் எல்லாம் கிடைக்குது. ஆனால் அது வெளிப்புற பராமரிப்புக்கு மட்டுமே உதவுமே தவிர, உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிற உணவுகள் தான் மெயினாக கூந்தலுடைய பராமரிப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதில் கூந்தல் பராமரிப்புக்கு என்னென்ன விட்டமின்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி6, விட்டமின் பி12, அப்புறம் இரும்பு சத்து, ஜிங்க்கு, புரோட்டீன்ஸு, ஃபேட்டி ஆசிட்ஸ்னு இப்படி நிறைய தேவைகள் முடியுடைய வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் உதவிகரமாக இருக்குது. பொதுவாகவே முடி உதிர்வை தவிர்க்கக்கூடிய 8 முக்கியமான உணவுகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபாலை கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முட்டையில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அப்புறமா ஜிங்க்கு, இரும்புச்சத்து, ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ்னு நிறைய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது முடியுடைய வளர்ச்சிக்கு ஊக்கத்தை அளிச்சிட்டே இருக்குது. ரெண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பீன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கருப்பு பீன்ஸு, கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸ் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இந்த பீன்ஸில் பொதுவாகவே புரோட்டீன் சத்து, நார் சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி, ஜிங்க்கு அப்படின்னு நிறைய தாதுப்புகளும் அதிகமாக இருக்குது. இது முடியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுகோலாகவும் உறுதிப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூணாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாலக்கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, புரதமெல்லாம் இருக்கிறதுனால இது முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகளை தூண்டி இது முடிக்கு ஒரு இயற்கையான கண்டிஷனராக கூட செயல்படுது. நாலாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓட்ஸ். விட்டமின் பியும் நிறைய நியூட்ரியன்ஸும் ஓட்ஸில் இருக்கிறதுனால அது உடம்புக்கு தேவையான மெலனின் உற்பத்தி அதிகரிக்குது. இதனால் முடி வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் அந்த சத்தும் இந்த ஓட்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால முடி கருமையாகவும் நல்லா வளர்ச்சியாகவும் வளர்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அஞ்சாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது முடியுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் முடியை ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 6வது மிக முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகள் அதிகமாக சத்து தரக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு பருப்பு மாதிரி இருக்கிறதுனால இதை மென்று சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் எக்கச்சக்கமான மினரல்ஸ், ஜிங்க்கு, மெக்னீஷியம், பயோட்டின், விட்டமின் பி, சி, புரோட்டீனு, இரும்புச்சத்து, பொட்டாசியம், தாமிரம் அப்படின்னு நிறைய வகையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால முடி வளராமல் போகிறத தடுக்கிறதுக்கும் முடி வளமாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. 7வது முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கேரட்டில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது கண்ணுக்கும் நல்லது, முடிக்கும் நல்லது. அதனால் கேரட்டை முடிஞ்ச வரைக்கும் உணவில் அதிகமாக சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்கள் முடி ஹேர் ஃபால் ஆகிறது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது 8வதான மெயினான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை ஏன் எடுத்துக்க சொல்கிறோன்னா, இதில் எக்கச்சக்கமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பயோட்டின்ஸு, அயனு. இது பொதுவாகவே முடியுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் அதே மாதிரி முடியை இன்னும் அதிகமாக வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாதாம், பீனட்ஸு, வால்நட்டு, முந்திரி அதை டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டு. இது முடிக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் முடி உதிர்வையும் கட்டுப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக நட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும்போது நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல கலர் டோனை கொடுக்கறதுக்கும் முகம் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்க உணவுப் பொருட்களை உங்களுடைய உணவு லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. அப்படி ரெகுலராக நீங்கள் இதில் இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபாலில் நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். பொதுவாகவே நம்ம உணவில் செயல்படுத்தக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுடைய முடி வளர்ச்சியையும் சரும வளர்ச்சியையும் தூண்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸை அறவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு அதையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க.
அதோடு சேர்த்து மினிமம் ஒரு 7 to 8 ஹவர்ஸு நல்ல ஸ்லீப் இருந்துச்சுனாவே உங்கள் முடிக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் சிலருக்கு நன்மை உண்டாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.